எனக்கு வந்து செப்டம்பர் மந்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர். ஸோ அவங்க லீனாக இருப்பாங்க. ஸோ நான் குண்டாக இருந்தால் அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணு அப்படி சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் நம்மள குண்டு, எருமை, மாடு அந்த மாதிரி சொல்கிறதா நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன், நிறைய ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நான் லாஸ்ட்டு வீக் உங்ககிட்ட நான் பவுட்ரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் வந்து நீங்கள் எனக்கு வந்தது மறுநாள்லேருந்து நான் மார்னிங் 5 o'clock அதை குடிக்க ஆரம்பித்தேன். டெய்லி 5 o'clock குடிச்சிட்டு சிம்பிள் ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங் நான் பண்ணிகிட்ருந்தேன். சிம்பிள் டயட்டும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஸோ 1 வீக் போட்டும் அன்றைக்கி 70 கேஜ் நான் இருக்கும்போது உங்கள் ட்ரிங்க்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கும்போது, ஸோ 1 வீக் போனதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வெயிட் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது, ஒரு 2 சுத்து கம்மியான மாதிரி இருக்குது அப்படி சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு தெரியல. ஆனால் பட் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் போடும்போது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் போடாத ட்ரெஸ்லாம் அப்படியே இருந்தது. அதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணால் அது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் செக் பண்ணால் 3 கிலோ நான் குறைஞ்சிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சிஸ்டர். இது வரைக்கும் நீங்கள் யாருக்குனா சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்களோ இல்லையோ, இது 100% இது ஷியோராக நான் கொடுக்குறேன். இது எல்லாருமே இதை வந்து நம்பலாம். ஓகேங்களா? அதுவும் என்ன நம்ப முடியாது, உங்களை நம்பலாம், உங்கள் ப்ராடக்டை நம்பலாம். ஹாய் அக்கா. இந்த பவுட்ரு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 91.5 இருந்தேன். இப்போ நான் 88 வந்துட்டேங்க்கா. இத்தனை நாள் வெயிட் மிஷின் இல்லை, நான் புதுசாக இப்போ தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் செக் பண்ணி பார்த்தேன், 88.2 இருக்கிறேன், 0.2 இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பிக்கா. தேங்க்யூ ஸோ மச். உங்களை கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நான் கம்மியே பண்ண முடியாதுன்னு நினச்சேன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் இந்த பவுட்ருக்கு எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது. ஐ எம் ஸோ ஹாப்பிக்கா. ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா. அதை விட்டு பவுடர் தீர்ந்து போயிடுச்சு. நான் அந்த சாம்பிள் தான் வாங்கினேன்னா, அந்த சாம்பிள் தீர்ந்த உடனே இப்போ மறுபடியும் பார்த்தா, ஆனால் வெயிட் ஏறலாம் இல்லை, கரெக்டான அதே வெயிட்டில் இருக்கேன். நல்லா இருக்குங்கக்கா. அது இன்னும் மறுபடியும் குடிக்கணும்னு தோணுது. லாஸ்ட் டைம் அந்த பேக் எடுக்கும்போது ஆனால் டயட்டே இருக்கல சிஸ்டர். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன், டீ குடிப்பேன், எல்லாமே சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டுமே 1 கிலோ லாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி, இது வந்து நம்ம ஒழுங்காக சாப்பிடாமே லாஸ் ஆகிருக்கே, இந்த டைம் டயட் இருக்கணுன்ட்டு டயட்டில் இருக்கேன். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், கம்மியாகுமா ஆகாதா, சரி ஒரு ட்ரை பண்ணலாம் நம்ம அப்படின்னு தான்க்கா வாங்கினேன். பட் யூஸ்ஃபுல்லான இதுதான். நான் இன்னும் கம்மியாகி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆனால் நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு மேம் எனக்கு. ஃபுல் பாடி நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பல மேம், நான் அனுப்புகிறேன் மேம், டைம் இல்லை. பட் ஃபேஸ் தான் நல்லா எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு. எல்லோரும் நல்லா இருக்குதுன்னாங்க மேம். நான் நீங்கள் ஒரு 4 or 3 வீக்ஸ்க்கு மேம் நான் 87லேருந்து 81 வந்திருக்கேன் மேம். 7 கேஜஸ் கம்மியாக இருக்கேன் மேம். எனக்கு கொஞ்சம் பேபிஸ் இருக்கனால நான் சம்டைம்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல மேம். பட் எனக்கு நல்லா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு.